அப்போ அப்பா ஒரு அறிக்கை கொடுத்தாரு. தமிழ் நடிகர்கள் தேசிய விருது வாங்க போகும்போது வேட்டி சட்டையுடன் சென்று வாங்க வேண்டும் அப்படின்னு பதிவு பண்ணார். அதுக்கு இணங்க அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி கொண்டு போய் விருது வாங்கினார். மணிமகுடம் படம் மும்பாயில் டிராமாவாக போடும்போது அதுக்கு சிறப்பு விருந்தினராக ராஜ் கபூர் வந்தார். அந்த நாடகத்தை பார்த்த பிறகு ராஜ் கபூர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப அழகாக அதை சுட்ட முடியல, ரொம்ப அந்த ஃபோட்டோ இருக்கு, நீங்கள் ஹிந்தி படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்பா சிரிச்சிட்டாரு. ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு, இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அவரு ஆச்சரியப்பட்டாரு. அண்ணா எப்பயுமே காஞ்சிபுரம் வீட்டில் சாதாரணமாக தான் இருப்பார். அவருக்கு இந்த சாப்பாடு கூட இந்த பாதாம் அல்வா பிஸ்தாலாம் கிடையாது. அவர் ஏதாவது எழுதுறா இருந்தால் அவருக்கு தேவையானது வெறும் வெங்காய பக்கோடா. பயந்தோ எதுவுமே இல்லை. அவனை வாங்க போகலாம், என் தலைவனுக்கு என்னோட அண்ணாவை நான்சென்ஸ் சொன்னால் நான் கருப்பு கொடி கட்டுவேன். இந்த எல்டாம் சொன்ன ஃபோட்டோ இப்பவும் இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது வாவ் தமிழா. தமிழ் திரையுலகின் லட்சிய நடிகர் என்கிற அடையாளத்தோடு கம்பீரமாக வசனம் பேசக்கூடிய ஒரு மிக பெரும் கலைஞன் திரு எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களுடைய புதல்வர் எஸ்.எஸ்.ஆர். கண்ணன் என்கிற மருது பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. எஸ்.எஸ்.ஆர். அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையும் அரசியல் இது சம்பந்தமாக அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம். எஸ்.எஸ்.ஆர். அவர்களுடைய திரைப்படங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் அவருடைய கடைசி காலகட்ட அந்த நிகழ்ச்சிகளாக நான் கலந்துக்கிட்டேன். அப்பாவுடைய அந்த ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுற அந்த இதுக்கு நான் ரொம்ப அவரை நேசித்தேன். இப்போ உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்பாவை பற்றின ஒரு பெரிய பதிவாக இந்த சந்திப்பு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. அதான் நீங்கள் இப்போ அப்பாவுடைய ட்ரெஸ்ன்னு சொன்னீங்க, அதில் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தேசிய விருதுகள் அந்த டைமில் அப்பா நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கும் பொழுது திரு கமலஹாசன் அண்ணன் அவர்களுக்கு தேசிய விருதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அப்பா ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதாவது தமிழ் நடிகர்கள் தேசிய விருது வாங்க போகும்போது வேட்டி சட்டையுடன் சென்று வாங்க வேண்டும் அப்படின்னு பதிவு பண்ணார். அதுக்கு இணங்க அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி கொண்டு போய் விருது வாங்கினார். அதே மாதிரி பார்லிமெண்ட்டில், அதாவது அப்பா எல்லாருக்குமே தெரிந்தது தான், முதல் நடிகர்கள் எம்எல்ஏ, ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தார். அந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் சொல்கிறேன். அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா, அப்பா பார்லிமெண்ட்டுக்கு வேஷ்டி சட்டையில் தான் போனார். ஒரு முறை போகும்போது ஒரு இந்திக்காரு டோத்திவாலா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பா அவரை பயங்கரமாக திட்டினார். அப்புறம் அவரே மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி அப்பா வெளிநாடு நிகழ்ச்சிக்கு போனாலும் கூட அந்த தமிழ் பாரம்பரியமிக்க பட்டு வேட்டி பட்டு சட்டையில் தான் எங்கே போனாலும் செல்வார். ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தின் போது எப்படி தமிழன் அடையாளத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்பா ஒரு பெரிய உதாரணம் எடுத்திருக்காங்க. அப்பாவுடைய ஆரம்ப கட்ட அந்த வாழ்க்கை, அந்த பெரிய ஆரம்ப கட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த காலத்திலும் சரி இப்பவும் சரி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்ததா ஒரு வரலாறு இருக்கும். ஆனால் அப்பா அப்படி கிடையாது. அப்பாவுடைய தந்தையார் சூரியநாராயண தேவர் அவர்கள் ஒரு கல்வி அதிகாரியாக இருந்தார். வசதியான குடும்பம் தான். ஆனால் அப்பாவிற்கு அந்த ஒரு சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு இன்சிடென்ட் வரும் வாழ்க்கையில். அப்பாவுக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் ஒரு நாடகத்தில் அப்பா ரொம்ப சிறப்பாக நடித்தார். அப்போவே அந்த தங்கம் சொல்லுவாங்கல்ல, பட்டை தீட்ட தீட்ட பூமிக்கு அடியில். அப்பா ஒரு வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு, அப்பாவை கூப்பிட்டு, நீ இவ்வளோ அருமையாக நடிச்சிருக்க, அதான் மற்ற பசங்களோட நீ தனியாக தெரிகிற அப்படின்னு சொல்லி வழக்கமான ஒரு இதை போட்டு விட்டார் அப்பாவுக்கு. அப்பாவும் அந்த ஆசையில் நாடகத்துறையில் சேரணும்னு சொல்லி நாடகத்துறைக்கு அப்பா வந்தார். வரும்போது அப்பா நான் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டாரு. அந்த நாடகத்துறையில் பயணிக்கும் போது நிறைய வரலாறு நாடகங்களில் கொஞ்சமான ரோல் தான் அப்பா நடிச்சுட்டே இருந்தார். அண்ணாச்சின்னு வாங்க, அவர் சண்முகம் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ நீங்கள் இந்த படமாக பார்த்துருப்பீங்க திருவிளையாடலில். அதாவது இந்த பாண்டிய மன்னர் உடைய ஒரு காட்சி வரும். பெண்களுக்கு முடி இயற்கை மனமா அதுதான் அப்போ நாடகமாக போச்சு.
அதுல பாண்டிய மன்னரா அண்ணாச்சி நடிச்சாங்க. ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லை. சம்பந்த முதலியார். சரி, யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்முக அண்ணாச்சி வந்து இது பண்ணும் போது அப்பா தைரியமா போய் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்களுடைய மகனும் அதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. கலைவாணன் அண்ணன் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு. உடனே அவங்க என்ன கேட்டிருக்காரு, உன்னால முடியுமா? இல்லை, நான் டெய்லி தர்பாரில் நிற்கும் போது, அப்பா தர்பார் நின்னார், தர்பாரில் நிற்கும் போது அந்த வசனத்தை நான் கேட்டேன்னு சொல்லி இந்த வசனத்தை பேசி காமிச்ச பிறகு சண்முக அண்ணாச்சிட்டு அவர் அண்ணாச்சி அப்படியே பார்த்து சரி நீயே நடின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ அப்பாவுக்கு நாடகத்துல. அதுல பாண்டிய மன்னர் நடிக்கும் பொழுது செயற்கை மனமா இயற்கை மனமானு கையை காட்டுவார் அண்ணாச்சி. அதே மாதிரி அப்பா பண்ணியிருக்காரு. பண்ண உடனே கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் நடிச்ச உடனே பயங்கரமா கை தட்டியிருக்காங்க. அதுல அண்ணாச்சியினுடைய அந்த உடல் மொழியை வாங்கி ஒரு நல்ல மனசை நான் பதிவு பண்ணணும், அடுத்தடுத்த நாடகத்தை நீயே நடின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய பேரை வளர்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு அந்த நாடகத்துறையிலேருந்து அப்படியே மேலே போக 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 தான் பராசக்தியுடைய வாய்ப்பு கிடைக்கிது. இதில் உங்களுக்கு தெரியும், மாபெரும் ஒரு நடிகர். அதாவது ஒருத்தர் கூட சொன்னார், முதல் காட்சியில் வந்து அப்பா வந்து சிவாஜி பெரியப்பாவை தட்டி எழுப்புவார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு மிகப்பெரிய தமிழ் திரையுலகத்தை புரட்டி போன நடிகர் வந்து எந்திரிப்பார், ஒரு ஜெயிண்ட் எந்திரிப்பார். அதான் சிவாஜி பெரியப்பா. அதாவது நாடகத்துறையிலேருந்து அப்பா வந்தார், சிவாஜி பெரியப்பா அவர்களும் வந்தாங்க. ஆனால் அண்ணா எழுதிய ஒரு நாடகம் இந்து கண்ட சாம்ராஜ்யம் படத்தில் சிவாஜியாக நடிப்பதற்கு முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அந்த வசனத்தினுடைய சில தாக்கங்களுக்காகவோ என்னவோ சில காரணங்களுக்காக வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க முடியவில்லை. உடனே அவங்க எம்ஜிஆருடைய அண்ணனும் சொன்னார், இல்லைப்பா நம்ம இது வந்து அண்ணா எழுதினது, நம்ம அந்த வசனத்தை திருத்த முடியாது, நம்ம விலகிடலாம். அந்த நேரத்தில் என்னுடைய மாமா, அதாவது எங்கள் அப்பாவுடைய தங்கை கணவர், எல்லாருக்குமே தெரியும், நடிப்பு துறையிலும் சரி திராவிட கழகத்திலும் சரி நடிகமணி டிவி நாராயணசாமி, டிவின்னு சொல்லுவாங்க, அவருடைய பேர் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அண்ணா கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு நாடக நடிகர் தெரியும், அவர் பேர் கணேசன், நான் அவரை கூட்டிகிட்டு வரேன்னு. அப்போதான் கணேசன் வருகிறார். அண்ணா கொடுத்த பேப்பர் அந்த டைலாக்கை வந்து படித்து 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எல்லாத்துலேயும் பேசினார். நாடகம் அரங்கேறியது பெரியாருடைய தலைமையில். அப்போ பெரியார் அந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது, நாடகத்தை முடிஞ்சு பாராட்டி பேசும் பொழுது பெரியார் பேசுகிறாரு, சிவாஜியாக நடித்த இந்த இளைஞன் கணேசன் அவர்களுடைய நடிப்பும் அந்த வசன உச்சரிப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இனிமேல் இவருடைய பெயர் சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் செல்கிறார், சிவாஜி கணேசன் உள்ள வரார். அதுக்கு முதல் காரணமா இருந்தது உங்களுடைய மாமா டிவி நாராயணசாமி அவர்கள். அவர் தான் காரணம். உள்ள வரும்போது தான் அதுக்கப்புறம் தான் இந்த 2 பேருக்குமே சேர்ந்த பட வாய்ப்புகள் பராசக்தியில் வருது. பராசக்தியில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் சரி சிவாஜி பெரியப்பாவும் சரி ஒல்லியாக இருப்பாங்க. அப்போ வந்து அவர் செட்டியார் சொன்னாரோ நல்லா சாப்பாடை போட்டு கொஞ்சம் குண்டாக்கும் 2 பேரையும். 2 பேருமே அப்போ ரொம்ப நெருங்கிட்டாங்க, நாடகத்துறையில் இருக்கும்போது நெருங்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்லுவார், சிவாஜி பெரியப்பா அவர்கள் வந்து சில நடனம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண் அசைவுகள் வந்து நிறைய இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாடகத்துறையில் நிறைய பெண்கள் வேடம் வந்து சிவாஜி பெரியப்பா போட்டிருப்பார். அதான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடகத்துறையிலேருந்து வந்தவங்க வந்து எந்த கேரக்டர் இங்கே கொடுத்தாலும் வசன உச்சரிப்பு சரி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பிரமாதமாக நடிப்பாங்க. இந்த மாதிரி பராசக்தியில் ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்து அப்போ 2 பேருமே பீச்சுக்கு போகிறது, நடந்து வர்றது, நம்மளும் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவோன்னு நம்பிக்கையில் இருக்கும் பொழுது ஸ்டுடியோக்குள்ளே போனால் குர்கா விடலை. உடனே அப்பா சொன்னாராம், அப்பா இந்த படத்தில் இவர் தான்ப்பா நடிக்கிறாருன்னு. உங்கள் 2 பேரையும் பார்த்தா நடிகர் மாதிரி இல்லையேன்னு அது குர்கா சொல்லி கேட்லேயே நிற்க வச்சார் 2 ஜாம்பவான்கள். இதெல்லாம் வந்து ஒரு வரலாறு. யாருமே எடுத்த உடனே பெருசாக குதிச்சு வரலை, இவ்வளோ கஷ்டங்கள் நிறைஞ்சிதான் நாளை சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காங்க. அதே அப்போ ஒரு மேனேஜரை பார்த்து 2 பேரும் கூட்டு போயிருக்காரு. அதே குர்கா பின்னாளில் அப்பாவும் சரி சிவாஜியும் சரி மிக பிரபலமான பிறகு சல்யூட்லாம் அடிப்பாராம். அப்போ சிவாஜிக்கு நல்லா சொல்லுவாரா அப்பா கிட்ட, ராஜே இவர் தான் நம்ம உள்ள விடலை ராஜே அப்படின்னு. இப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்களில் பராசக்தி படம் வருது. பராசக்தி படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த வெற்றிக்கு காரணம் வசனங்கள். அப்போது கலைஞர் ஐயா அவர்களும் அப்போ தான் வராங்க. ஸோ அந்த வசன உச்சரிப்பு வந்து 2 பேருக்குமே அது வந்து பொருந்துச்சு. அதாவது அப்பாக்கும் சரி சிவாஜி பெரியப்பா அவர்களுக்கும் சரி 2 பேருக்குமே அந்த தமிழ் வந்து அவங்களாவே பேசுகிற மாதிரி இருந்தது.
செயற்கையா பேசாம அவங்களா பேசுற மாதிரி இருந்தது. பராசக்தியுடைய படத்துக்குடைய முக்கிய வெற்றி காரணம் வந்து கலைஞர் பெரியப்பா அவர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கிய ஏன்னா அந்த காலத்துல அந்த படத்தினுடைய வசனங்கள் மக்களிடம் போய் சேர்ந்தது. அப்போ வந்து இவங்க 2 பேருமே வந்து அந்த நடிகர்களாக வரும் பொழுது படிப்படியாக அப்பா வராரு, அப்பாவை தெரிய வருது. அப்போ வந்து ராஜா ராணின்னு ஒரு திரைப்படம். அந்த ராஜா ராணி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வில்லன் ஆக்ட் பண்ணார். ஆனால் அப்போ இருந்த பத்திரிகையில எழுதினாங்க, மக்கள் ஏற்கவில்லை, ராஜேந்திரனை வில்லனாக பார்க்க மக்கள் ஏற்கவில்லை, SSR அவர்களை வந்து வில்லனாக பார்க்க மக்கள் ஏற்கவில்லைன்னு அந்த பத்திரிகைலாம் எழுதினாங்க. ஓ ஸோ அப்பாவுக்கு ஒன்றும் அப்பாவுக்கு என்ன நம்ம எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு வந்தார். ராஜா ராணி, பராசக்திக்கு அப்புறம் வந்து பணம் திரைப்படம் ஒரு அருமையான படம். அதில் என்னன்னா அப்போ இருந்த இந்த பத்திரிகைகளுக்காரங்களாம் அப்போ வந்து என்ன எழுதுனாங்கன்னா, அவருடைய அதாவது நீங்கள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்ப்பீங்க, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்பா மாதிரி பேசியிருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லை, யாருமே இல்லை. நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கேட்டேன், அப்பாவுடைய குரல் வந்து ஒரு தனியான ஒரு குரல், அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னா. அப்பாவுடைய குரலை வந்து பேச முடியாது. ஸோ அந்த அப்பாவுடைய குரல் வந்து வரும்போது, அதாவது சிவாஜி என்கிற மாபெரும் நடிகன் இருக்கும் பொழுதே அப்பாவும் அப்படியே வராரு, எழுந்து வராரு. அந்த குரல், அந்த நடிப்பு எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வருது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பாவுக்கு அந்த கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூன்னு சொன்னீங்கன்னா முதலாளி. அந்த முதலாளி திரைப்படம் வரும் பொழுது, சிவாஜி பெரியப்பாவுடைய படம், எம்ஜிஆர் படங்கள், பெரிய படங்கள்லாம் வரும்போது இந்த முதலாளி வந்து ஒரு வித்தியாசமான கதை. அதாவது ஒருவன் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக ஒரு வேஷம் போட்டு படுற கஷ்டத்தை பார்க்கும்பொழுது முக்தா சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து மிக சிறப்பாக எடுத்திருந்தார். அந்த படம் தான் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ. முதலாளி படம். அதில் தான் வந்து நம்ம ஒருத்தர் கூட சொன்னார் இன்டர்வியூவில், 3 இல்லை 4 அப்படின்னு சொல்லி அப்பா வந்தார். அதாவது எம்ஜிஆர், சிவாஜி, அப்பா, ஜெமினி அப்படி வந்தார். அதுக்கப்புறம் நிறைய வெற்றி படங்கள். அதில் என்னென்னா அப்பா வந்து உங்களுக்கு தெரியும், சினிமா கலைத்துறையில் இருக்கும் பொழுதே, அதாவது இப்போது உடனே வந்த மாதிரி கிடையாது, இருக்கும் பொழுதே திராவிட கழகத்தினுடைய கொள்கையை ஈர்க்கப்பட்டார். அப்பா சொல்லுவார், அரைக்கால் சட்டை போட்ட காலத்தில் இருந்தே பெரியார் கொள்கையால் ஈர்க்கப்பட்டேன். அந்த கொள்கை பிடிப்பில் தான் இவங்க உள்ளே வராங்க. கடவுள் இல்லை, மதம் இல்லை, எல்லோரும் ஒன்று. அந்த ஒரு காரணத்துக்காக தொழில் வேறு, இது வேறுன்னு அப்பாவும் சரி எம்ஜிஆரும் சரி சொல்லவில்லை. கடைசி வரைக்கும் அப்பா வந்து சாமி படத்தில் நடிக்கலை, புராண படங்கள் நடிக்கலை. அதே மாதிரி அப்பாவுடைய மணிமகுடம் திரைப்படத்தை பற்றி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். கலைஞர் வசனம், ஜெயலலிதா அம்மையார் அவர்களை தான் அதில் ஹீரோனா பண்ணாங்க. ஆனால் அந்த படம் சரியா போகல. ஏன்னா அந்த படம் வரும்போது திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த கொள்கை, அந்த இதெல்லாம் சரியா வரல. மணிமகுடம் படம் வந்து மும்பாயில் ட்ராமாவாக போடும்போது அதுக்கு சிறப்பு விருந்தினராக ராஜ் கபூர் வந்தார். அந்த நாடகத்தை பார்த்த பிறகு ராஜ் கபூர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். உடனே அப்பா கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப அழகாக அதை சுட்ட முடியல, ரொம்ப அந்த ஃபோட்டோ இருக்கு, நீங்கள் ஹிந்தி படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்பா சிரிச்சிட்டாரு. என்னங்க வாட் சார்னாரு. நான் அப்பா சொல்லியிருக்காரு, இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அவரு ஆச்சரியப்பட்டாரு, அப்படியான்னு. என்னுடைய கொள்கைக்கு வேறுபாடு. ஆனா பிருத்திவிராஜ் கபூர்ங்கிறவரு பெரிய பிருத்திவிராஜ் கபூர், ராஜ் கபூர் 2 பேரும் தலைமையில். பிருத்திவிராஜ் கபூர் பேசும்போது சொன்னாரா, we have 2 ராஜ், one is North Indian ராஜ், my ராஜ், South Indian ராஜ், this ராஜ், SS ராஜ், 2 ராஜ் அப்படின்னாரா. ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு அவர். இல்லைங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பண்ணியிருக்கோம். அதாவது அப்பா வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். கலைத்துறையில் வந்து அந்த வசன உச்சரிப்பும் சரி, நடிப்பும் சரி வந்தாலும் இந்த திராவிட கொள்கையிலிருந்து அப்பா பின்தங்கலை. எங்கேயுமே அதை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சாமி பண்ண. அதுக்கு ஒரு காரணம் கேட்டார். மலேசியாவில் நடந்த ஒரு பத்திரிகை சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் 85ல், நீங்கள் ஏன் சாமி படத்தில் நடிக்கல? அதுக்கு அப்பா ஒரே பதில் சொன்னார், ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா நான் பிச்சைக்காரன் மாதிரி நடிக்க முடியும், நான் கடவுளை பார்க்கல, பார்த்தா அவர் மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்பா. நான் கடவுளை நேரில் பார்த்தா அவர் மாதிரி நான் நடிக்கிறேன், பார்க்காத வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ப்பா. அங்கே பெரிய குளத்துடைய தேனி அந்த வாழ்க்கையிலலாம் எப்படி இருந்தது, அந்த பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்காங்க? ஆமாங்க, அதாவது அப்பா படித்தது வந்து ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம், வத்தலகுண்டு.
அங்கே வந்து ஒரு டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் அப்பா ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இயேசுநாதர் சொன்னார், ஒரு கன்னத்தை காமிச்சா மறு கன்னத்தை காட்டணும். இப்போ அப்பா கேட்டுக்கார், மறு கன்னத்துலேயும் அடித்தா என்ன பண்ணுறது? உடனே பிரின்சிபால்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கேன். பிரின்சிபால் சொல்ல, அவர் கேட்டது கரெக்டு. மறு கன்னத்தை காமிச்சாலும் அடிக்க விடுங்க, அவராக மனசு இறங்குவார் நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போது அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன முக்கியமாக பதிவு பண்ணுறாருன்னா, ஒரு திருட்டு சாமியார் இருந்தார் அந்த ஊரில். விபூதி வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன், உடம்பு சரியாயிடும். பெரிய குளத்துலையா வத்தலை குண்டுலையா? வத்தலை குண்டு இல்லை. அப்பா அதை பதிவு பண்ணார். ஆனால் அப்போது அரசாங்கம் சார்பாக வருவாப்பில் ஒரு டாக்டர், அந்த டாக்டர்னால தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் வந்து உடல்நிலை சரியாச்சு. அப்பா என்ன முடிவு எடுத்தானா, இனிமேல் சாமியாரை பார்க்க போகிறது கிடையாது, விபூதி வைக்க போகிறது கிடையாது. ஒரு நோயாளியை குணப்படுத்தியது ஒரு மருத்துவர், இவன் கிடையாது அப்படிங்கிறத அப்படியே அது சின்ன வயசுலேயே இருந்தது. அந்த ஆரம்ப சுகாதார ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஆமாம் இருந்தது. அந்த ஊசி போட்ட அவர் அப்பா என்ன பதிவு பண்ணுறாருன்னா, இவன் அவ்வளோ பூஜை பண்ணுறான், அவர் உடம்பு சரியாகலை. ஒரு மருத்துவர் ஊசி போட்ட பிறகு தான் அவர் உடம்பு சரியாகுது. அப்போ இவனுக்கு என்ன இருக்குது, சக்தி இருக்குது. அது அப்படியே உள் மனசில் இருந்தது. அது பெரியார் கொள்கை அதெல்லாம் சேர்ந்த பிறகு அது வந்து ரொம்ப அப்பா வந்து அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு கடைசி வரைக்கும் இருந்தார். நான் என்னுடைய திருமணம் வந்து அந்த பெண் வீட்டார் வந்து என்ன பண்ணிட்டாங்க, முருகன் கோயிலில் பண்ணணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலுக்காக வச்சுட்டாங்க. அப்பா வந்து முருகன் கோயிலுக்கு வரல. தப்பாக எடுத்துக்காதப்பா, அப்பா கெஸ்ட் ஹவுஸில் தான் இருந்தார். நான் கல்யாணம் முடிச்சுட்டு போய் அப்பாவுக்கு ஆசீர்வாதம் வாங்கினேன். ரிசப்ஷனில் நம்ம கிராண்டாக பண்ணோம். கல்யாணம் முருகன் கோயில் நான் வரல அப்படின்னாரு. நான் அப்பாட்ட கேட்டேன். அப்பா சொல்லார், முருகன் நல்லவர், ஆனால் கோயிலுக்கு நான் வர மாட்டேன், நான் இங்கேருந்தே முருகனை கும்பிட்டுக்கிறேன். அப்பா என் பையன் வரா, நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைங்க. அப்போ எந்த பீரியடில் வந்து அவங்க பெரிய குளத்துலேருந்து இங்கே வர்றாங்க? இல்லைங்க, முதல்ல வந்து நாடகத்துறையில் சேர்றாங்க. நாடகத்துறையில் பார்த்தீங்கன்னா ஊருக்கா போவாங்க. ஒரு ஊருன்னு சொல்ல முடியாது. மதுரைக்கு போவாங்க, கோயம்புத்தூர் போவாங்க. இந்த மாதிரி போகும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பாவோட சொந்தக்கார் ஒருத்தர் வந்துட்டார். அப்பா வந்து அந்த ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா மகாராஜாவுக்கு வந்து ஒரு இது மாதிரி நிற்பார், சேனாபதி மாதிரி நிற்பார். அப்பா இந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமாக நடந்திருக்கு. உடனே கேட்டிருக்காங்க, ரிலேட்டிவ் வந்திருக்கான். ஆமாம், என் ரிலேட்டிவ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி முகத்தை இப்படியே திருப்பிட்டு இருந்திருக்காரு. அந்த அப்பா என்ன பதிவு பண்றாருன்னா, இன்றைக்கு என்னை பத்தி எல்லாரும் சொல்றாங்க, என்னோட வசன உச்சரிப்பு, நடிப்பு, இதுக்கு எல்லாமே மூல காரணம் நாடகத்துறை. அந்த நாடகம் இல்லை என்றால் இந்த வெற்றி இல்லை. அப்போ அந்த ஊரா நாடகம் போட்டுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து அந்த நாடகத்துறையிலேயே உச்சத்துல எப்போ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அப்பா வந்து பாண்டிய மன்னரா நடிச்சாருன்னு, அதான் ஒரு பிரேக் த்ரூ. அப்பா ஒரு அண்ணாச்சி சொன்னாராம், நீங்க பிற்காலத்துல மிகப்பெரிய நடிகரா நீங்க வருவீங்க ராஜு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைஞ்சது அப்பாவுக்கு. அதாவது இந்திய சினிமான்னு சொல்லலாம், தமிழ் சினிமான்னு இல்லாமல் இந்திய சினிமாவிலே முதல் முறையாக அரசியலில் போட்டி போட்டு அது எம்எல்ஏவாகி அதை வந்து ஒரு பெரிய அடையாளமா அப்பா எஸ்எஸ்ஆர் அவர்கள் இருந்தாங்க. வீட்டில் வந்து அண்ணாவை பற்றியும் கலைஞரை பற்றியும் பெரியார் பற்றியும் இதை பற்றிலாம் பேசியிருக்காங்களா உங்கள்கிட்ட? வந்து நிறைய பேசியிருக்காங்க. அண்ணா வந்து எப்பயுமே காஞ்சிபுரம் வீட்டில் சாதாரணமாக தான் இருப்பார். அவருக்கு வந்து இந்த சாப்பாடு கூட வந்து இந்த பாதாம் அல்வா பிஸ்தாலாம் கிடையாது. அவர் ஏதாவது எழுதுறா இருந்தால் அவருக்கு தேவையானது வெறும் வெங்காய பக்கோடா, எல்லார் வீட்டிலும் செய்யக்கூடிய வெங்காய பக்கோடா, இதுதான் அண்ணா. அப்புறம் ஒரு முறை வந்து ஜீவா, அவருக்கும் அண்ணாக்கும் வேறுபாடு இருந்தாலும் உடல்நிலை சரியில்லைன்னு உடனே ஒரு ஆலமிச்சு உடனே அண்ணா பார்க்க சொன்னார் ஜீவாவை. அந்த மாதிரி அது இல்லாமல் அப்பா என்ன சொல்லுவார்னா, அண்ணா வந்து அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸை வந்து தரம் தாழ்ந்து பேச மாட்டார், ஒரு கௌரவமாக சொல்லுவார். நீங்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்லுவார் வழியே, நீ பண்ணது தப்பு, நீ இப்படியாப்பட்ட ஆளா அப்படி சொல்ல மாட்டார். அண்ணா பற்றி. பெரியார் பற்றி அப்பா என்ன சொன்னார்னா, அண்ணா இறந்த பிறகு அப்பா உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அண்ணாவை நினச்சி ரொம்ப மோசமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் அப்பா. அப்பானால அண்ணாவுடைய இறப்பை வந்து தாங்கிக்கொள்ள முடியல. அப்போ பெரியார் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறார். இது நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ பதிவு பண்ணுறேன். பார்க்குறார். பார்க்கும் பொழுது அவர் சொன்ன ரெண்டு வார்த்தை அப்பா இப்போவும் சொல்லிட்டு இருப்பார், நான் ஹாஸ்பிட்டலில் படுத்து நீங்கள் வந்து என்னை பார்க்கணும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுத்து நான் வந்து இந்த வயசில் உங்களை வந்து பார்க்குறது நியாயமா? இது எனக்கு தெரியும், நீங்கள் அண்ணா மீது ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் உடல் வருத்தி கொள்ளக்கூடாது, தயவு செய்து நீங்கள் நல்லபடியாக இருந்து வெளியே வரணும்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாசமான இதுல இருந்தாங்க. அதே மாதிரி அண்ணா காமராஜர் மேல வந்து அப்பா எவ்வளவு பாசம் ரொம்ப, வச்சிருப்பாங்க, எவ்வளவு அதாவது மரியாதை வச்சிருப்பாங்க. அப்பாவுடைய ஒரு வீடு, அந்த வீடு வந்து அப்பா வந்து புது விழா கட்டினார். அப்போ அறிஞர் அண்ணாவுக்கு வந்து 51 பரிசு பொருட்கள் கொடுக்க இருந்தார் அப்பா. அப்போ 50 பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, கடைசி பொருள் இல்லை. அப்போ அண்ணா கேட்டாரு, என்னப்பா 50 நீங்க கடைசியா ஒன்றும் இல்லையேன்னு. அப்போ அப்பா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாராம், என் உயிர் அப்படின்னு சொல்லி பேப்பர் கொடுத்தார். இப்போவும் அந்த வீட்டுடைய பெயர் அண்ணா இல்லம். கொஞ்சம் மாத்திருக்கோம், ஆனால் அந்த பேர் மட்டும் நாங்கள் வீட்டில் அப்படியே வச்சிருக்கோம், அண்ணா இல்லம்னு வச்சிருக்கோம். இவ்வளவு பாசமாக இருந்தார். ஒரு கட்டத்தில் பெரியவங்க சொன்னாங்க, எம்ஜிஆர் அவர்கள் வந்து காமராஜர் என்னுடைய வழிகாட்டி ஏதோ சொல்லிட்டார் போல இருக்கு. அதுக்கு முதல் எதிர்ப்பு குரல் தெரிவித்தது அப்பா. என்னுடைய குருநாதர், என்னுடைய வழிகாட்டி இரண்டுமே அறிஞர் அண்ணா தான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அண்ணா அமெரிக்கா போனார். அமெரிக்கா குளிரும், ஸோ சூட்டு கோட்டு நான் தச்சு கொடுக்குறேன். அப்போ அண்ணா அவர்கள் சொன்னாராம், வேணாம் எதுக்கு வேஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியுமா, உன்னோட சூட்டு கோட்டு இருக்கும்ல சினிமாவுக்கு தச்சது, அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுன்னாரு. அப்பா சொன்னா இல்லை அதெல்லாம் வேணாம்னு சொல்லி டைலரை வர வச்சு, அந்த ஒரு இஸ்லாமிய டைலர் இருப்பாங்க, இப்போ நுங்கம்பாக்கில் இருக்காரு, சையத் போக்கர் ஏதோ ஒன்று, அவங்கள வர வச்சு சூட் கோட் தச்சு இது பண்ணார். அண்ணா அமெரிக்காலேருந்து வரும்போது அப்பாவுக்கு ஒரு பேனா கொடுக்குறாரு. என்ன அந்த பேனா, இல்லை இது நீ வச்சுக்கோயா. யார் கொடுத்தா? போப்பாண்டவர் கொடுத்தாரு. ஐயோ இது நீங்கள் இல்லை உங்ககிட்ட இருக்கட்டும். இப்போ அந்த பேனா நாங்கள் வச்சுருக்கோம், இப்போ வச்சுருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அண்ணா மீது ரொம்ப பாசம் அப்பா. அது எப்படின்னு தெரில. அதாவது தலைவனா தலைவன், அவனை விட்டு வேற யாரும் இல்லை, அந்த அளவுக்கு அண்ணா மீது அவ்வளோ பாசம். இவரும் அப்பா மேல அண்ணா வந்து ரொம்ப பாசமா இருந்தார். ராஜேன்னு தான் கூப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நிறைய சந்தர்ப்பங்கள்ல வந்து அண்ணாவை விட்டு கொடுக்கவே இல்லை. இப்போ அப்பா வந்து கருப்பு கொடி ஏற்றினதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையான காரணம் என்ன? பார்லிமெண்ட்ல அண்ணாவை பார்த்து நேரு அவர்கள் வந்து நான்சென்ஸ்னாரு. அதான் காரணம். என் தலைவனை பார்த்து நீ எப்படி நான்சென்ஸ் சொல்லுவ, கொடி கட்டு, கருப்பு கொடி கட்டு. போலீஸ் வந்து எல்லாம் உட்காந்தாங்க. உடனே அப்பா ரொம்ப போல்டாக சொன்னார், நீ எவன் என் கூட பிறந்தானோ அவன் காம்பவுண்ட் வலை உட்காரு, மற்றவங்களாம் எந்திச்சு போடானார். போயிட்டாங்க. உடனே போலீஸ் வந்தாங்க, உங்களை கைது செய்ய போகிறோம் நாங்கள், தாராளமாக பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போய் அப்பா ஜீப்பில் ஏறி உட்காட்டார். பயந்தோ எதுவுமே இல்லை, அவனை வாங்க போகலாம். என் தலைவனுக்கு என்னோட அண்ணாவை வந்து நான்சென்ஸ் சொன்னால் நான் கருப்பு கொடி கட்டுவேன். இந்த எல்டாம் சொன்ன ஃபோட்டோ இப்பவும் இருக்குது, அந்த வரலாறு பதிவு இருக்குது. கைது பண்ணாங்க. நம்ம கோர்ட்டில் போயிட்டு இது எடுத்துக்கலாம், எதுவுமே முடியாதுன்ட்டார். அப்புறம் அரசாங்கமாக பார்த்து பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. இந்த அளவுக்கு அண்ணா அவர்கள் மேலே, அறிஞர் அண்ணா அவர்கள் மேலே அப்பா வந்து மதிப்பு மரியாதையும் வச்சுருந்துருக்காங்க. திரும்ப வந்து அண்ணாவுக்கு பிறகு அவர் அடுத்த தலைவராக கலைஞர் அவர்கள் வரும் பொழுது அவரை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அவருடைய நட்பு எப்படி? அதாவதுங்க, அவங்க எல்லாருமே வந்து அண்ணா அவர்கள் வந்து பெரியவர், அது வேற. கலைஞர் பெரியப்பாவை கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவங்க எல்லாம் சமகால நண்பர்களாக இருந்தாங்க.